விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய சேதம், திருவண்ணாமலையில, தருமபுரி, கிருஷ்ணகிரியில ஓரளவுக்கு சேதம், கள்ளக்குறிச்சி, கடலூர்ல இப்படி மிகப்பெரிய சேதம் ஏற்படும். இந்த சேதத்துக்கு எல்லாம் குடும்பத்துக்கு 2000 தான் அரசு அறிவிச்சு. இது மிகப்பெரிய அநீதியா நாங்க பார்க்கறோம். ஏன்னா தெற்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி அங்க போன வருஷம் இதே டிசம்பர்ல வெள்ளச்சாரம். அப்ப 6000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் வட மாவட்டங்களை மட்டும் 2000 சொன்னா இது என்ன பாகுபாடு, இது என்ன அநீதிங்கிறத நாங்க கேட்கிறோம். அதனால அரசு உடனடியாக தலையிட்டு எல்லா வீடுகளுக்கும் 6000 ரூபாய், அதோட என்ன பயிற்சியாதை ஏற்பட்டிருக்கோ அதுக்கு உடனடியாக நிவாரணம் கணக்கெடுப்பு காலத்தை இருக்கக்கூடாது, உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துறோம். அதோட இந்த திருவள்ளூர் மாவட்டம் பெரிய மாவட்டம், சென்னையை ஒட்டி இருக்கிற மாவட்டம், பெரிய மாவட்டம். நிர்வாக வசதிக்கும் அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்கும் இந்த மாவட்டம் வளர்வதற்கு திருவள்ளூர் மாவட்டத்தை 2ஆ தெரியும். இப்படி தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டங்களாக இருக்கிற திருவள்ளூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், கோயம்புத்தூர் இது போன்ற பெரிய மாவட்டங்களை அரசு உடனடியாக பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுள்ளது. அப்புறம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்துல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க எல்லாமே வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள். இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலையே இல்லை. அதனால உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு, இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் முன்னுரிமை அரசாங்கம் சொல்லுது. சட்டமாக நாங்கள் சொல்லிட்டு 80 விழுக்காடு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு வேலை. அதோட இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னா அந்த தொழில் நிறுவனத்துல அது தொழிலாளர் சட்டமே பயன்படுத்துறது இல்லை, நடைமுறைப்படுத்துறது எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் முறை, கான்ட்ராக்ட். 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷம் வேலை செஞ்சா கூட 8000 9000 தான் தரணும். அந்த தொழில் நிறுவனம் என்ன பண்ணுது, ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்துட்றாங்க. தொழிலாளர் பூரா அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட வேலை செய்யும். ஒப்பந்த அடிப்படையில் கூலி வேலை, தினக்கூலி தான். 8000 9000 10,000 மேல இல்லை. அதனால தொழிலாளர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாத்தையுமே தொழிற்சாலை தொழிலாளர்களை, கம்பெனி தொழிலாளர்களை ஆக்கணும். இந்த 240 நாள் வேலை செஞ்சுட்டா அவங்களை நிரந்தரப்படுத்தணும். அதை இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளில் நடைமுறைப்படுத்த